வணக்கம், நான் உங்கள் ராஜ்குமார். ஸோ இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோலாலம்பூர் மலேசியாவுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ தான் வந்து நான் என்னோடய கார் எடுத்துகிட்டு கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். நான் இருக்க இடம் இப்போ வந்து பொள்ளாச்சி. இங்கேருந்து கொச்சின் ஏர்போர்ட் போகிறதுக்கு டிராஃபிக் இல்லைன்னா ஒரு 2.5 hours, டிராஃபிக் இருந்தால் ஒரு 3 hours to 3.5 hours ஆகும். நான் ஆல்ரெடி லேட், இப்போது மணி இப்போவே 6:15 ஆகிடுச்சு. ஸோ என்னோடய செக்இன் டைம் வந்து 9:30 PM. ஸோ எப்படி போய் சேர போகிறேன்னு தெரியல, போய்கிட்டு இருக்கேன். அந்த வேல உங்களுக்கு வடக்கஞ்சேரி அண்ட் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கொஞ்சம் காட்டுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தென் கொச்சின் ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் எப்படி செக்இன் பண்ணுறது, தென் பேக்கேஜ் எப்படி ட்ராப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பார்த்துட்டு தென் லான்ச் எக்ஸ்பீரியன்ஸும் காட்ட போகிறேன். ஏர்போர்ட் லான்ச் இருக்குது, எர்த் லான்ச்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். ஸோ ஸ்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி மீன்கரை ரோடு, பொள்ளாச்சி டு கேரளா பார்டர் போகக்கூடிய மீன்கரை ரோடு அப்படிங்கிற ரோட்டில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோட்டில் நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கோவிந்தாபுரம்லேருந்து கொல்லங்கோட்லேருந்து வடக்கஞ்சேரி, தென் வடக்கஞ்சேரியிலேருந்து திருச்சூர் பைபாஸ் வழியாக நான் கொச்சின் ஏர்போர்ட் போத்திட்டு இருக்கேன். அண்ட் வடக்கஞ்சேரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து 65 kilometers. 65 kilometers பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் வே தான், ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓவர்டேக் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு 60 kilometers 70 kilometers ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி போகிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இந்த ரோட்டில். ஸோ ஒன்ஸ் நான் வடக்கஞ்சேரி ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து எனக்கு வந்து ஹைவே வந்துடும். ஸோ அதாவது எந்த ஹைவேன்னு பார்த்தீங்கன்னா, சேலம்லேருந்து கொச்சின் போகக்கூடிய அந்த சேலம் கொச்சின் பைபாஸ், கோயம்புத்தூர் வழியாக அந்த பைபாஸ் ரோடு வரும். ஸோ அந்த ரோட்டில் ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகிடும் அண்ட் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வடக்கஞ்சேரி. இது வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பாட் ஃபார் பனானா சிப்ஸ். அதாவது கேரளாவுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் சிப்ஸ் அண்ட் கோகோனட் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா பார்த்தீங்கன்னா, போத் சைட்ஸ் நிறையா வந்து பனானா சிப்ஸ் கடை, நேந்திரம் பழம் சிப்ஸ், அல்வா, ஸோ இந்த மாதிரி கடைங்க நிறையா இருக்கும். ஸோ யார் வந்தாலும் சரி இந்த ஏரியாவில் வந்துட்டு நேந்திரங்காய் சிப்ஸ் பழம் வாங்காமல் போக மாட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன், நானும் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் எனக்கு காட்ட முடியல. ரெண்டு சைட்லேயுமே கடைங்க நிறையா இருக்கும் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வடக்கஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டாப் ஓவர் மாதிரி, யூஸ்வலாக சபரிமலை சீசன் எடுத்துட்டிங்கன்னா ஐயப்பா பக்தர்கள்லாம் வந்துட்டு இங்கே வந்து தான் ஒரு ஸ்டாப் ஓவர் எடுத்துகிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தென் ஷாப்பிங் லைக் இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு திருப்பி ரிட்டர்ன் போவாங்க. அண்ட் ஆல்சோ யார் இருந்தாலும் சரி இந்த ஏரியாவில் வரும்போது, லாரி டிரைவர்ஸ் ஆகட்டும் இல்லை லாங் ட்ராவல் பண்ணுற டூரிஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த வடக்கஞ்சேரி அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஒரு ஸ்டாப் ஓவர் எடுத்து டீ குடிச்சிட்டு இல்லை டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு தென் போகிற மாதிரி தான் இங்கே வழக்கம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹைவேல ஜாயின் பண்ணிட்டேன். திஸ் இஸ் கொச்சின் சேலம் ஹைவே. இந்த ஹைவே இப்போ நான் ரீச் பண்ணதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ஈஸியாக நான் வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரம் ஹியர் ஏர்போர்ட் எப்படியும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆல்ரெடி 7:40 ஆகிடுச்சு. ஸோ 9 o'clock என்னோட செக்இன் டைம். ஸோ 9:30 மேக்ஸ். இப்போ நான் போய் ரீச் ஆகிறதுக்கே 9:40 ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக அங்கமாலி அப்படிங்கிற பிளேஸில் இப்போ நான் ரீச் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஏர்போர்ட் ஒரு 7 to 10 kilometers தான். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:15 ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது இந்த டிராஃபிக்கும் பார்த்தா. ஆன் டைமில் ரீச் பண்ணிவிடுவேனா, செக்இன் கவுண்டர் போயிடுவேனா அப்படின்னு ஒரு பயம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடி டிராஃபிக்கில் மாறிட்டு இருக்கும்போது ஆன்லைன் செக்இனும் பண்ணிட்டேன். ஸோ செக்இன் க்யூவில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக ஏர்போர்ட் ரோட்டில் என்டர் ஆகிட்டோம். அண்ட் இப்போ நான் ஏர்போர்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மழையும் பெய்யுது. அண்ட் கொச்சின் ஏர்போர்ட் பற்றி ஒன்று சொல்லணும்னா, இந்தியாவிலே வச்சு ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் டு பி ஆப்ரேட்டட் சோலார் சிஸ்டமில், கம்ப்ளீட்லி எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் சன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எடுத்து பேட்ரிஸில் சேவ் பண்ணி அதுலேருந்து தான் வந்து என்டையர் ஏர்போர்ட்டே வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அண்ட் டே டைமில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஏர்போர்ட் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக இந்த சோலார் பேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் இப்போ நைட் டைம்ங்கிறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இருட்டாக இருக்கும், நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இப்போ ஏர்போர்ட் டெர்மினல் வந்தாச்சு. என்னோடய ஃப்ளைட் வந்து இப்போ டெர்மினல் 3லேருந்து டிபார்ச்சர் ஆகுது.
ஸோ அதனால் நான் இப்போ கொச்சின் ஏர்போர்ட்டோட டெர்மினல் 3க்கு போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். பட் சின்ஸ் நான் வந்து லாங் டேர்ம் பார்க்கிங் அப்படிங்கிறதுனால இந்த டிக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு உள்ள பார்க்கிங்கில் நான் ஃபர்தராக வேறு டிக்கெட் வாங்கணும். ஸோ இதுதான் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட பார்க்கிங் ஏரியா. அண்ட் ஒரு வழியாக என்னோடய பலீனோ குட்டியை பார்க் பண்ணியாச்சு. இதுதான் டெர்மினல் 3. ஸோ இங்கிருந்து தான் என்னோடய ஃப்ளைட் எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் செக்இன் கவுண்டர். ஒரு வழியாக நான் செக்இன் முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆன்லைன் செக்இன் பண்ணதுனால எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சு. இன்னும் ஆன்லைன் செக்இன் பண்ணலன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு டூ ஆன்லைன் செக்இன். ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ நான் வந்து இமிக்ரேஷன் செக் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் செக் முடிச்சுட்டு ஃபர்தராக உங்களுக்கு லான்ச் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ செக்யூரிட்டி செக், இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லான்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கிறது அந்த செக்யூரிட்டி செக் ஏரியா. அதை தாண்டி இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சஸ், எக்ஸிக்யூட்டிவ் பார், ஃபுட்பால் எல்லாமே இருக்கும். இதில் நான் போகிற லான்ச் பார்த்தீங்கன்னா எர்த் லான்ச் அப்படின்னா, இது வந்து கொச்சின் ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிபார்ச்சர் ஹாலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இதுதான் எர்த் லான்ச். இதுதான் நான் இப்போ உள்ள போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் லான்ச்சோட லாபி. ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இங்கே செக்இன் முடிச்சுட்டு என்னோடய கார்டு வெரிஃபை பண்ணாங்க, என் போர்டிங் பாஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெரிய டைனிங் ஹால் இருக்குது. டைனிங் ஹாலில் வைட் வெரைட்டி ஆஃப் புஃபே இருக்குது. அண்ட் தென் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பார் இருக்குது. அண்ட் பின்னாடி ப்ளே ஏரியா, சில்ட்ரன் ப்ளே ஏரியா இந்த மாதிரிலாம் இருக்கும். டீ காஃபி மேக்கிங் மிஷின், புஃபே எல்லாமே இருக்கும். ஸோ இந்த லான்ச் நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எதர் பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிலேட் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏர்லைனே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க லாங் அக்சஸ்க்கு. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்கணும், இல்லைன்னா வந்து ப்ரையாரிட்டி பாஸ் அப்படிங்கிற கார்டு இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து உள்ள லாகின் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர். ஸோ என்கிட்ட வந்துட்டு ப்ரையாரிட்டி பாஸ் கார்டு இருக்குது. ஸோ என்னோட கிரெடிட் கார்டில் வந்து இயர்லி 8 டைம்ஸ் லான்ச் அக்சஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் ஃபர்தராக உள்ள வந்தீங்கன்னா இங்கே வந்து ரிலாக்ஸிங் லான்ச் அண்ட் ஸ்மோக்கிங் லான்ச் இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா இங்கே ரிலாக்ஸிங் லான்ச். இங்கே வந்து நீங்கள் டிவி பார்த்துக்கலாம். அண்ட் அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம் இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை, அந்த ரூம் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்மோக் பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இப்படி உட்காந்து, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உட்காந்து டிவி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ளைட் கேட் ஓப்பன் ஆகிற வரைக்கும். ஸோ இதெல்லாம் என்னோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ளைட் மலிண்டோ ஏர் வந்துருச்சு. ஜஸ்ட் நவ் வந்துட்டு டாக் பண்ணி அந்த பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசஞ்சர்ஸ்லாம் அலைட் ஆனதுக்கப்புறம் உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு தென் எங்கேன்னு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் உள்ளே அலோவ் பண்ணதுக்கப்புறம் போர்டிங் டைம் 12:20. ஸோ 12:20க்கு ஃப்ளைட் டிபார்ட் ஆகிடும். ஸோ ஃப்ளைட் இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் அந்த பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பியர் பிரிட்ஜ். அண்ட் ஆல்சோ ஏரோ பிரிட்ஜ் வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்லாம் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ், பின்னாடி வந்து லக்கேஜ்லாம் இறக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா மலிண்டோ ஏர் OD232.
ஸோ அப்படிங்கிற ஃப்ளைட் தான் அந்த ஃப்ளைட் நம்பர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து 6 years ஓல்ட். இது வந்து Boeing 737ER-900 அப்படிங்கிற மாடல். ஸோ 6 years ஆச்சு இந்த ஃப்ளைட் வந்து டெலிவர் ஆகி. அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், உள்ள க்ளீனாக தான் இருக்கும், அண்ட் சீட்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுக்கிறது வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கிடையாது, எக்கனாமிக் கிளாஸ் தான். லாஸ்ட் டைம் நான் எடுத்தது வந்து பிஸ்னஸ் கிளாஸ், பட் இன்றைக்கி நான் எடுக்கிறது எக்கனாமிக் கிளாஸ் தான். அண்ட் சீட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கேபின் குரூப் பக்கத்தில் பின்னாடி லாஸ்ட்டில் என்னோடய சீட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ சீக்கிரம் யாரும் லாஸ்ட் சீட்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் சீட் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த மாதிரி லேட் நைட் ஃப்ளைட் எடுக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் சீட்ஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அங்கே லேண்ட் ஆகிற கண்ட்ரி வந்து ஏர்லி மார்னிங் லேண்ட் ஆகும். ஸோ அப்படி லேண்ட் ஆகும்போது இறங்கி அவசர அவசரமாக இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு வெளியில் போக தான் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு அந்த அவசரம் கிடையாது. ஸோ நான் வந்து பின்னாடி சீட் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட சீட் பக்கத்தில் வந்து யாருமே இல்லை. நியர்லி ஒரு 20 சீட்ஸ் எனக்கு முன்னாடி ரோஸ் வரி பின்னாடி ரோஸ் வரி இன்னைக்கு யாருமே இல்லை. ஸோ நான் அந்த 3 சீட்ஸ்லையுமே என்னோட ரோ பார்த்தீங்கன்னா ரோ 32 வாங்கியிருக்கேன். நான் 832 அப்படிங்கிறது என்னோட சீட் நம்பர். ஸோ என்னோட சீட்டில் இன்னைக்கு பக்கத்தில் யாருமே இருக்க போகிறது இல்லை. ஸோ அந்த என்டையர் சீட்டும் எனக்கு தான், அந்த 3 சீட்டுமே. ஸோ நடுவில் இருக்க ஹேண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அழகாக ஒரு பெட் மாதிரி படுத்துக்கலாம். எனக்கு பில்லோ கொடுப்பாங்க, ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு பில்லோ கொடுப்பாங்க, அண்ட் ஆல்சோ ஒரு பிளாங்கெட் கொடுப்பாங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த பில்லோ யூஸ் பண்ணி பிளாங்கெட் போட்டு படுத்து தூங்கிட போகிறேன். ட்ரெயினில் ஒரு பர்த் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து யூஸ்வலாக ஃப்ளைட்டில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லான்ச்லேருந்து வெளியே வந்து இப்போ நான் என்னோட கேட் போயிட்டுருக்கேன், கேட் நம்பர் 1. ஸோ கேட் நம்பர் 1 போயிட்டு மலிண்டோ ஃப்ளைட் நான் போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ போர்டிங் கேட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்னோட போர்டிங் பாஸ் செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன அவ்வளோ பண்ணியிருக்காங்க. நான் போயிட்டுருக்கேன். என்னோடய சீட் நம்பர் வந்து 32. ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி ரோ தான் என்னோடய ரோ. ஸோ கேப் என்னோடய சீட்டில் உட்காந்துட்டேன். இதில் வெல்கம் ஆன் போர்ட் மலிண்டோ ஏர், செலமேத்த டேங்க் மலிண்டோ ஏர் அப்படின்னு வருது. செலமேத்த டேங்க் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு அர்த்தம் மலை லாங்குவேஜில். ஸோ எனக்கு இருக்கிறது 32A. இது ஒரு விண்டோ சீட். மழை பெஞ்சனால வெளியில் விண்டோலாம் மிஸ்டியாக இருக்குது. அண்ட் எனக்கு பக்கத்து சீட்டில் யாரும் இல்லை. பார்க்கலாம் வேறு யாராவது வராங்களா அப்படின்னா நான் வந்து கவுந்தடிச்சு தூங்கலான் இருக்கேன் அந்த சீட்டில். ஸோ எல்லாத்தோட ஃப்ளைட் சீட் பாக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெனு இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளைட் ஃபுட் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா சில ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. பட் இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு மீல்ஸ் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. அது போக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, காஃபி இருக்குது, 7up இருக்குது, 100+ இருக்குது, அண்ட் தென் மைலோ இருக்குது, ஸோ சிப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ லிக்கர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கால்ஸ்பர்க் பியர், டைகர் பியர் இதெல்லாம் வந்து 15 ringgit இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹார்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம். பிகாஸ் இன் ஃப்ளைட்டில் எப்போவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம், குட்டி குட்டி சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து 7 ringgit 6 ringgit போட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் இவங்களே வந்து சிம் கார்டு கூட சேல் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ளைட் சிம் கார்டு, அதாவது இன்டர்நேஷ்னல் சிம் கார்டு நீங்கள் அங்கே போய் இறங்கி தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேயே கூட நீங்கள் வாங்கிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு சீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். இப்போதைக்கு இன்னும் ஆன் பண்ணல. ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆகும்போது வந்து அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மலாய் அண்ட் இங்கிலீஷ், சம்டைம்ஸ் சைனீஸ் கூட இருக்கும். 4 லாங்குவேஜ்லேயும் உங்கள் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். நம்ம பக்கத்து சீட்லேயும் யாருமே இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரி.
Ladies and gentlemen, we have landed at KL International Airport. The time is 7 o'clock in the morning. We thank you for flying with Malindo Air. We look forward to seeing you again and have a pleasant day. ஃப்ளைட் விட்டு இறங்கியாச்சு. நான் வந்து ஃப்ளைட்டு ஃபாகியாக தான் இருக்குது வெதர். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து இந்தோனேஷியாவில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த சைடு இருக்க சிங்கப்பூர், மலேசியாவோட ஸ்கைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக தான் இருக்குது. அது மிஸ்ட்னு சொல்ல முடியாது, மிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஃபாக்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வெதராக தான் இருக்குது. லைக் ஹேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுதான் எல்லா பேசஞ்சர்ஸும் அப்படி நடத்துல நின்றுருக்கோம். வரக்கானோம். ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சு பேக்கேஜ் ரீக்ளைம் ஏரியாவுக்கு வந்தாச்சு. என்னோடய கவுண்டர் வந்து பின்னு சொல்லியிருந்தாங்க, பெல்ட் பி. ஸோ என்னோடய பேக் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் முடிச்சுட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போக போகிறேன். ஸோ அஃபிஷியலி ஐ எம் நவ் இன்சைட் கோலாலம்பூர். ஸோ காய்ஸ், ஃபைனலி மலேசியாக்குள்ளே வந்தாச்சு. என்னோடய கார் எடுத்தாச்சு. இப்போ நான் கோலாலம்பூர் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். கோலாலம்பூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும் ட்ரைவு. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சு நின்றுருக்கு. ஸோ வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக, கொஞ்சம் ப்ரீஸியாக, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ஒரு வெதர். டைம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8 hours, அதாவது 8 மணி 10 நிமிஷம் காலையில். இந்தியா டைம் எடுத்திங்கன்னா 5:40 ஆகுது. ஸோ 5:40 இந்தியாவில் வந்து கண்டிப்பாக 8 தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுதான் இப்போதைக்கு அப்டேட்ஸ். நான் இப்போது கோலாலம்பூர் போய்கிட்டு இருக்கேன். ஆன் த வேல ஃபியூவல் ஃபில் பண்ணணும், என்னோடய கார்டு டாப்அப் பண்ணணும். அதாவது வந்து இங்கே இருக்க டோல் கார்டு. ஸோ இங்கே இருக்க டோல்கேட்ஸ்க்கெலாம் வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் டோல்கேட் பே பண்ணணும். நம்ம ஊர் மாதிரி கேஷ் கொடுத்து பண்ணுறதெல்லாம் வந்து ஒரே ஒரு கவுண்டரில் மட்டும்தான் இருக்கும் டோல்கேட்டில். ஸோ எல்லா டோல்கேட்லேயும் அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ டோல் வாங்க போகிறேன்.